எல்லாருக்கும் வணக்கம் guys. இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக்கோட யூரோ ஹிஸ்டோட வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக்கில் நான் அந்த பை ட்ரேட் நான் எடுக்கல. செல் ட்ரேட் நான் என்ன ப்ளேஸ் பண்ணணுன்ட்டு இருந்தேன், ஆனால் அது ப்ளேஸ் பண்ணல. அது என்ன ரீசன் அப்படிங்கிறதுலையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போன வீக் யாருனே சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ஐடிஎம்ல இருந்து ஃபிப் வந்து மார்க்கெட் டே கேண்டில் அக்ரெசிவாக பிரேக் ஆகிருக்கு. அப்போ எதுக்கு நான் போன வீக்கில் அந்த செல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணுன்ட்டு இருந்தேன், ஆனால் அது ப்ளேஸ் பண்ணல. அது எப்படி எதுக்கு ஆகுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போன வீக்லேயே ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். 4 ஹவர்ஸ்க்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் வச்சு தான் அது வருது. 4 ஹவர்ஸ் ஐடிஎம் கூட இதில் மார்க் பண்ணியிருந்தேன். 15 மினிட்ஸ் ஐடிஎமும் இதை பிரேக் பண்ண பிறகு ட்ரேட் எடுங்க அப்படிங்கிற இதையும் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த இடத்துல எனக்கு எந்த கன்ஃபர்மேஷனுமே இல்லாதனால நான் அந்த இடத்துல செல் ட்ரேட் எடுக்கல. அது எப்படி கன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து ரீசன்ட் ஐடியம் நான் உங்களுக்கு இதில் மார்க் பண்ணியிருந்தேன். இதை பிரேக் பண்ண பிறகு இங்கே ரிவர்ஸ் வரும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் இதுதான், உங்களுக்கு அது ப்ளூ கலரில் மாற்றேன். இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து இந்த ரெண்டு இதுதான். இந்த ஐடியம் இதை எடுத்தோன்னா ட்ரேடிங் ரேஞ்ச் உங்களுக்கு வந்து இதுவாயிரும், இந்த ரெண்டு இதாயிரும். இந்த இதுதான் உங்களுக்கு ட்ரேடிங் ரேஞ்ச். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் நான்லாம் ஃபஸ்ட்டு என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இதில் இந்த ஃபிப்பை போடுறது, இந்த ஃபிப் ரேஞ்சு கிட்ட எதுவும் ஒரு புல் கேண்டலோ வந்துருச்சுன்னா அதில் போய் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறது. என்ன பாருங்க, இந்த இதில் தான் நான் இப்போ நிறைய நாள் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இந்த இடம் கரெக்டாக டேப் ஆச்சு, ஒரு புல் கேண்டில் வந்த உடனே இதில் செல் ட்ரேட் எல்லாரும் ப்ளேஸ் பண்ணுறது. செல் ட்ரேட் நேராக இதில் ப்ளேஸ் பண்ண பிறகு எஸ்எல் அதே மாதிரி கொஞ்சம் டாப்லையும் டார்கெட் கீழே 1:2 சிலவங்க வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா கீழே எக்ஸ்ட்ரீம் வர சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல இது ஏன் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய டைமில் நான் இதில் ட்ராப் ஆனேன், அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட்டை இப்போ இந்த இந்த ரெண்டு ப்ளூ கலர் ரேஞ்ச் உள்ள தான் மார்க்கெட்டோட ரேஞ்ச். இந்த இதுக்குலாம் ஃபஸ்ட் ட்ரேட் ஆகுது. அப்போ மார்க்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா, மார்க்கெட் கீழே இருந்து மேலே வரச்சிலே ஸ்ட்ரக்சர் வச்சு தான் வந்திருக்கு. இதை பாருங்கள், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் வந்திருக்க தவிர ரேலியாக வரல. அப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த ஸ்ட்ரக்சர் அது எடுக்கிற வரைக்குமே நம்ம ரூல் படி ட்ரேட் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. அப்போ இப்போ ஃபிப்புக்கு மார்க்கெட் வந்தால் கூட நம்ம ஸ்ட்ரக்சர் பிரேக் பார்க்கணும். இந்த இடத்துல இந்த பிரேக் எங்கே நடந்திருக்கு, நடக்கலை. அப்போ மார்க்கெட் இதில் கீழே இதில் இருந்து திரும்ப போகிறது இல்லை அப்படிங்கிற இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் ஃபிப்பை பிரேக் ஆச்சு. சரி, ஃபிப்பு பிரேக் ஆச்சு, அப்போ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் வரும். அப்போ எக்ஸ்ட்ரீமில் வந்து இங்கே ஒரு லிக்விடிட்டி ஸ்பாட்டும் இருந்துச்சு. அதை நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதில் ஒரு லிக்விடிட்டி ஸ்பாட்டும் இருக்குது. அதை நான் போன வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ மார்க்கெட் இங்கே வந்த பிறகு என்ன கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் மார்க்கெட் அதே தான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் வந்துச்சு. சரி, இந்த இடத்துக்கு வரச்சில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை. டேரெக்டாகவே அவங்க ஒரு அக்ரெசிவ் பையர்ஸில் வந்து அந்த ரேஞ்சையே உடச்சிட்டாங்க. அப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சை உடச்ச உடனே அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இன்வேலிட் ஆயிரும். நம்ம இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்கோ இல்லை ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனோ எது பார்த்தாலும் நமக்கு இன்வேலிட் ஆயிரும். அதனால நான் அந்த இடத்துல ட்ரேட் ப்ளேஸ் பண்ணல. அதுக்கு பிறகு ஒரு 1 day 2 days வெயிட் பண்ணேன். அது மார்க்கெட் நேராக இதுதான் இந்த ரீசனுக்காக தான் நான் அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கல. அந்த ஃபிப்னாச்சியில் நிறைய பேர் இதெல்லாம் நீங்கள் ட்ராப் ஆயிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நிறைய டைமில் நான் ட்ராப் ஆயிருக்கேன். இந்த ஒரு ஃபிப்பில் வந்த உடனே அந்த புல் கேண்டில் வந்த உடனே ஒரு ட்ரேட் எடுக்கு, அது கொஞ்சம் தூரம் நமக்கு லாபம் வர்ற மாதிரி காமிச்சிட்டு ரிவர்ஸில் எஸ்எலோட சேர்த்து மார்ஜினையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருக்கு. நிறைய நாள் நானும் இது பட்டிருக்கேன். நீங்கள் இது பண்ணீங்களான்னு தெரியல. அதனால தான் இந்த ரீசனுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனை கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க. மார்க்கெட் எந்த இதில் டைரக்ஷனில் வருது, அந்த டைரக்ஷன் எந்த இது பிரேக் ஆனப்பறம் நம்ம எடுக்கிறோங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வேறு ஸ்ட்ரக்சர் இதில் தான் அது ஃபார்மேஷன் ஆச்சு. போன வீடியோவில் மார்க்கெட் இதுதான் இருந்துச்சு, இதை பிரேக் பண்ண பிறகு எடுக்க சொன்னேன். அதுமாரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் இருந்துச்சு. அதுமாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆன பிறகு தான் அதுலேருந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கணுங்கிறத பார்த்தா நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதனால ஃபிப்புக்கு வந்த உடனே ஒரு புல் கேண்டில் பார்த்த உடனே நம்ம ட்ரேட். இப்போ மார்க்கெட் வந்து ரேலியாக வருது. இது நேற்று கூட ஒரு சினாரியோ நடந்துச்சு. இந்த சினாரியோ தான் மார்க்கெட் இப்போ மேலேருந்து கீழே வந்துருச்சு. அதே மாதிரி வந்த இது ஃபுல்லாகவே ரேலியாக வந்துச்சு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, இந்த இம்பல்ஸ் மார்க்கெட் இப்போ இந்த இம்பல்ஸ் மார்க்கெட் ஃபுல் ரேலி, எந்த ஸ்ட்ரக்சரோ எதுவுமே அவங்க இது பண்ணல, ஃபுல் ரேலியாக வந்துச்சு.
அப்போ இதுல ரேலியா வரும்போது இதுல ஒரு புல் கேண்டில் அதை எடுத்தா கூட மார்க்கெட் அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு அது போயிடும். இப்போ அதே மாதிரி இந்த சினாரியும் அப்படிதான். அடுத்த இதுவுமே ரேலி தான். என்ன bro? இந்த இம்பல்ஸ் இது 15 மினிட்ஸ்ல இது கேண்டிலா இருக்கச்சுல 1 மினிட்டோ 3 மினிட்ஸோ இது ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ல இருக்கும். இல்லைன்னா அது அடுத்தடுத்த ரேலியில இருக்கும். இப்போ இந்த வந்து இது ரேலி. அப்போ இந்த ரேலியில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த புல் கேண்டில் இந்த இந்த புல் கேண்டில் ஏதாவது எடுத்த பிறகு நம்ம ஒரு செல் ட்ரை பண்ணலாம். அந்த பை கேண்டில் யாரோ வச்சு இது எடுத்த பிறகு நம்ம அதுல இருந்து டைரக்டாவே ஒரு ஷார்ட் போகலாம் தாராளமா. இதுல இருந்து நம்ம இதை எடுத்தோங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் ட்ரேட் போகலாம். இதுல இருந்து இந்த ரேஞ்ச் வர ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம வைக்கலாம். இது கூட 1:2 தான். நல்ல ரேஷியோ தான். கிட்டத்தட்ட 1:2.5 கூட வருது. நல்ல ரேஷியோ. இது வந்து 15 மினிட்ஸ். இப்படி வந்து ரேலியா அது வரணும். ரேலியா வரச்சுல தான் நம்ம ரேலி கேண்டில் பார்க்கணும். இப்போ ரேலியா வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் எது எடுக்குது அதை ஃபர்ஸ்ட் கேண்டில் செல்லர்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக செல்லு போகலாம். இல்லை மார்க்கெட் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ல தான் வருது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆன பிறகு தான் அந்த ட்ரேட் எடுக்கணும். அப்போ தான் அப் ட்ரெண்டாக ஸ்ட்ரக்சர் போயிட்டு இருக்கு, பிரேக் ஆன பிறகு டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுதுங்கிறத அர்த்தம். நம்ம அதில் போய் நம்ம கேண்டில் பார்த்தோம்னா எஸ்எல் மட்டும் இல்லை நம்மளோட மார்ஜினும் சேர்ந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ போன வீக்ல இந்த மிஸ்டேக் தான், போன வீக்ல இதுதான் நடந்துச்சு. ஆனால் இந்த மிஸ்டேக் நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு நான் இதை இப்போ இந்த ட்ரிப் எதுக்கு இதை சொல்லணும்னா அதுதான். போன ட்ரேட் எடுத்து எப்படி எடுத்தீங்கன்னு தெரியல. நான் எடுக்கல ஏன்னா இந்த ரீசனுக்காண்டி. இப்போ இந்த வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் போன வீக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். டேயோட ஐடியாவும் நம்மளை அக்ரெசிவாக அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா மேபி இந்த இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் பேஸ் வருவாங்க. அந்த இம்பல்ஸுக்கு கூட நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதே மாதிரி அக்ரெசிவாக அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த சினாரி எப்படி நடக்கும், இப்போ அடுத்த டேயை பொறுத்த வரைக்கும் இல்லை 4 ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி சினாரி நடக்கும், அப்போ நம்ம எந்த இடத்துல செல் ட்ரேட் பை ட்ரேட் பிளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ டே சினாரியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டேயோட ஐடியம் இங்கே இருக்குது அரௌண்ட் 17,274. இது டேயோட ஐடியம். இப்போ இந்த ரேஞ்ச் டு இந்த லோ வந்து ஃபிப், அதுதான் அது பிரேக் பண்ணியிருக்க தவிர டே ஐடியம் இது பண்ணுறதா கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ இது பிரேக் ஆயிருச்சு, அப்போ மார்க்கெட் மேபி எக்ஸ்ட்ரீம் போகுமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். சில டைம் போகும், சில டைம் போகாது. ஆனால் இப்போ அதே மாதிரி இப்போ டே கேண்டில் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருச்சு, அரௌண்ட் இந்த ரேஞ்சுக்கு கீழே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருச்சு அரௌண்ட் 1467 அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே இன்வேலிட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு டேயோட ஐடியம் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். டேயோட ஐடியம் எடுத்தாதான் மார்க்கெட் ஓவராலா இம்பல்ஸ் கரெக்ஷன் பார்க்க முடியும். டே ஐடியம் எடுக்கிற வரைக்கும் ஃபிப்பை உடைச்சா நம்ம கரெக்ஷன் பார்க்கலாம். மேபி அந்த சைடு மார்க்கெட் போகுது, சில டைம் போக மாட்டேங்குது. அப்போ நம்ம அது என்ன கன்ஃபர்மேஷனை பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். என்ன சில டைம்ல இன்ஸ்டியூஷன் ட்ராப் பண்ணுவாங்க, அப்போ நம்ம அதில் போய் விழுந்துடக்கூடாது. ஏன்னா இதில் இந்த டே ஃபிப்புக்கு வரச்சிலுமே இன்ஸ்டியூஷன் சில டைம்ல ட்ராப் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க, இதில் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா இதோட இது ப்ரீவியஸ் வீக்கில் நடந்தது. இது டேயோட ஹையை ஸ்வைப் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருப்போம், ஸ்வைப் பண்ண உடனே எக்ஸ்டர்னல் ஸ்வைப் பண்ணிட்டு அப்போ கண்டிப்பாக இன்டர்னலுக்கு அது வருங்கிறத நம்ம நினைப்போம். ஆனால் நல்லா வாட்ச் பண்ணுங்க இந்த டே கேண்டில் எப்படி இருக்குன்ட்டு. இந்த டே கேண்டில் இது எப்படி இருக்குன்னு நல்லா வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் இங்கேருந்து பையர்ஸ் எடுத்து இப்போ இந்த டே கேண்டில் இருக்கு, இந்த டே கேண்டில் நல்லா வாட்ச் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. மார்க்கெட் வந்து இங்கே இருக்க பையர்ஸு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இதில் ஓப்பன் ஆயிருக்கு. டே கேண்டில் இதில் ஓப்பன் ஆகி செல்லர்ஸ் கீழே கொஞ்சம் எடுத்துருக்காங்க. ரிட்டன் பையர்ஸ்ங்கிறது புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு அங்கேருந்து செல்லர்ஸ் புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணதுனால அவங்க செல்லர்ஸ் டாமினேஷன், இது வந்து பையர்ஸ் டாமினேஷன். அதை விட க்ரீனாக இருக்கு பாருங்க. இப்போ இதே ரெட்டாக இருக்கும். இந்த கேண்டில் பாருங்க, நேற்று நடந்தது. இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, பையர்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. மறுபடியும் செல்லர்ஸ் கையில் டாமினேஷன்ல இருந்த உடனே மார்க்கெட் வந்திருக்கு. ரிட்டன் மறுபடியும் பையர்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்காங்களே தவிர செல்லர்ஸ் அவங்களால ஜெயிக்க முடியல. அப்போ இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் செல்லர்ஸ் டாமினேஷன்ல தான் இருக்காங்க தவிர பையர்ஸ் இல்லை. ஆனால் இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பையர்ஸ் தான் டாமினேஷன்ல இருக்காங்க, செல்லர்ஸ் கிடையாது. அப்போ லிக்விடிட்டி ஸ்வைப் ஆயிடுச்சு. அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இங்கேருந்து நம்ம செல் ஆர்டர் போடக்கூடாது. இப்போ இப்போ இதில் ஓப்பன் ஆன கேண்டில் மார்க்கெட் இங்கே வர ஸ்வைப் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஓப்பனிங் ப்ரைஸு கீழே அது வந்துடணும், கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் செல்லர்ஸ் டாமினேஷனில் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, பையர்ஸ் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் கேண்டில் ஸ்வைப்பு தான் இருக்க தவிர எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கிராப் பண்ணுறதா நம்ம அதை எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த ட்ராப்ல எதுக்காக இந்த ட்ராப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இந்த ட்ராப்ல நிறைய பேர் மாட்டுவோம். அதுக்காண்டி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு தான் நம்ம லோயர் டைம் நம்ம வருவோம். அதுக்காண்டி நம்ம ஸ்வைப் மேலே நடந்துருச்சு, அப்போ ஸ்வைப் நடந்த உடனே அப்போ கண்டிப்பாக கீழே வரும்ன்ட்டு நம்ம போய் எடுத்துக்க கூடாது. அதுக்காண்டி அப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேற ஒன்றும் இது வந்து டேயோட சினாரி. இப்போ டேயோட இதை பொறுத்து
ஃபிப் லெவலில் அதை பிரேக் பண்ணியிருக்கு. ஐடியா டு இந்த ஃபிப் லெவல், இந்த இம்பல்ஸ், இந்த இம்பல்ஸ்க்கு அது பிரேக் ஆயிருக்கு. அப்போ மேபி மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் போகலாம், அப்படிலாம் இதுல இருந்து கூட ரிவர்ஸ் ஆகலாம். இப்போ இதுல இருந்து எக்ஸ்ட்ரீம் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா என்ன சினாரியோ நடக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். இப்போ டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் என்ன சினாரியோ நடக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த டேயோட இப்போ டேக்கு வந்து இது வந்து நல்ல ரேலியா தான் போயிருக்கு. ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ல இது வந்து ரேலி தான். டேயை பொறுத்த வரைக்கும் இது ரேலியா தான் அது போயிருக்கு. அப்போ டேயோட பையர்ஸோட கேண்டில் ஏதாவது ஒரு செல்லர்ஸ் ஃபுல் இதை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் ஓவராலாக ரிவர்ஸ் ஆயிடும். இப்போ இந்த இதை பாருங்க ஃபுல்லாகவே ரேலி தான் டேயை பொறுத்த வரைக்கும். அப்போ டேயை பொறுத்த வரைக்கும் ரேலி அப்படிங்குச்சுல லாஸ்ட் டேயோட கேண்டில் இது கிடையாது, இது வந்து இன்சைடு இது கேண்டில், அதை நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அது வந்து இன்சைட் பார் மாதிரி. இதுவும் இந்த ரெட் கலரும் இன்சைட் பார், அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்கே செல்லர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி இங்கே போய் செல் பண்ணக்கூடாது. இந்த கேண்டில் எப்போ ஃபுல் கேண்டில் அவங்க செல்லர்ஸ் பையர்ஸை வந்து செல்லர்ஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கு பிறகு தான் அரௌண்ட் இந்த ரேஞ்ச் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணும். இந்த பிளாக் அரௌண்ட் 15791 இந்த வேல்யூ. இதை வந்து என்ன எப்போ உங்கள் செல்லர்ஸ் ஒன் டே கேண்டில் நீங்கள் பாருங்கள், மேபி மண்டே கூட அப்படி நடந்துச்சுன்னா இந்த ஃபுல் கேண்டில் அவங்க எடுத்த பிறகு அதுக்கு பிறகு மார்க்கெட் கண்டிப்பாக இப்போ இது ஃபுல் கேண்டில் எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபுல் கேண்டில் இதை ஃபுல் கேண்டில் அவங்க இதை எடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபுல் கேண்டில் இது ஒரு கேண்டில் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபுல் கேண்டில் அவங்க ரெட்டில் எடுத்திருக்காங்க, செல்லர்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ அடுத்த சினாரியோ எப்படி நடக்கும்? இங்கேருந்து ஒரு சின்ன ரீகரெக்ஷன். அப்போ இந்த ரீகரெக்ஷனில் ஒரு 4 hours கன்ஃபர்மேஷன் கேண்டிலோ இல்லை 1 hour கேண்டிலோ அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செல் ரேட் எடுத்தீங்கன்னா அப்போ அடுத்த நெக்ஸ்ட் டார்கெட் நீங்கள் என்ன தாராளமாக இங்கே வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அடுத்த ட்ரேட் தாராளமாக எக்ஸ்ட்ரீம் இது வச்சுக்கலாம். இல்லை ஓவரால் டார்கெட் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த லோவே நம்ம டார்கெட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தானே வருது. அதனால் இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக 70% வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் வரும். அப்போ டார்கெட் நீங்கள் இந்த லோ கூட வச்சுக்கலாம். அரௌண்ட் இந்த ரேஞ்ச் 17912 இந்த ரேஞ்ச் கூட நம்ம வச்சுக்கலாம் டார்கெட். செல் கேண்டில் அதை எடுத்துருச்சுன்னா, இல்லை அப்படின்னா இப்போ செல் கேண்டில் எடுக்குது, இப்போ அதே மாதிரி அது 4 hours நம்ம சில டைம்ல மேலே நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ண முடியலை அப்படின்னாலும் 4 hours கன்ஃபர்மேஷனே வச்சுக்கலாம். இப்போ 4 hours 4 hours பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஐடியம் இதுதான். மார்க்கெட் 4 hours ஸ்ட்ரக்சர் தான் வச்சிருக்கு தவிர இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அது ரேலி. இப்போ 4 hours கேண்டில் இந்த இது எடுத்திருக்கு, இதை எடுத்திருக்கு. இப்போ இன்னும் எடுக்கல, விக்கு தான் வச்சிருக்காங்க. ஆனால் 4 hours கேண்டில் இதை எடுக்குது அப்படின்னா ஒன்று இதில் மைனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஐடியம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் எடுக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்கள் கண்டிப்பாக இங்கே தான் வைக்கணும். இதுவரை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்கள் வைக்கணும். இந்த இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கீங்க, எஸ்எல் இங்கே டாப்பில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் இந்த ஐடியம் வர தான் வைக்கணும். இந்த செல் சைட் லிக்விடிட்டி தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். கீழே எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் 4 hours பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் அது போகுது. இன்னும் அது ரேலி பேஸில் அது போல. இப்போ இந்த ஐடியா டு இந்த டாப்பு அதுக்குள்ளே தான் மார்க்கெட் ரேலியாக இருக்குன்னா அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கீழே எக்ஸ்ட்ரீம் வச்சோம் அப்படின்னா இது வர வருவான், ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போயிடுவான். ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே தெரியும் டேயோட ஐடியமும் அது வந்து டேயோட ஐடியம் டு லோ வந்து பிரேக் ஆயிருக்கு. அதுவும் டே கேண்டில் அக்ரெசிவாக அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்கள் அப்படி கன்ஃபர்மேஷனுக்கு வந்து செல் ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவாக தான் வைக்கணும், கீழே எக்ஸ்ட்ரீம் வைக்கக்கூடாது. இது ஒரு சிறானே நடக்கும். இல்லைனா இப்போ டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் இதில் வந்து ஐடியம் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. என்ன பாருங்க இந்த லோவை அவங்க ஸ்வைப் பண்ணதுனால இது மேலே வர எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அதுமாரி இதில் ஒரு புல் கேண்டலும் இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்த பைக்கு பார்க்கணும். இப்போ இது வந்து செல் ட்ரேட், இதை பண்ண போகிற இல்லை உங்களுக்கு இதோட இன்னொரு கன்ஃபர்மேஷன் செல் ட்ரேட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 1 hour ஐடியா முன்ன இருக்குது. இந்த ரேஞ்ச் இது இந்த ரேஞ்சை வந்து 4 hours நல்லா அக்ரெசிவாக அவங்க உடைச்சிருந்தாங்க அப்படின்னா இதில் ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து நீங்கள் செல் ட்ரேட் ட்ரை பண்ணலாம். செல் ட்ரேட்னாலும் டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் அங்கே தான் இருக்கணும். என்றைக்குமே டே கேண்டில் அதை டே ஃபுல் அது க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் அங்கே தான் இருக்கணும். அதை க்ளோஸ் வச்ச அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் டார்கெட் பண்ணிக்கிடுங்க, பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்கள் இங்கே புல் கேண்டில் க்ளோஸ் ஆகாமலே நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்எல் மட்டும் சேர்ந்து மார்ஜினையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த லோ அரௌண்ட் 16,044 இந்த ரேஞ்ச் அவங்க வந்து 4 hours அக்ரெசிவாக அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ மண்டே மேபி அது நடக்குது அப்படின்னா
மார்க்கெட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இதில் ஒரு ரீடெஸ்ட், மேபி ரீடெஸ்ட் போய் பாருங்க. அப்படின்னா சில டைமில் இதில் மேலே லிக்யூரிட்டிக்கு எக்ஸ்ட்ரீம் கூட வரப்போகுது சில டைமில். போயிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட் டார்கெட் இங்கே தான் வைக்கணும், இந்த லோ தான் வைக்கணுமே தவிர வேற எங்கேயும் இதாகிடக்கூடாது. இந்த ஐடியம் ஃபர்ஸ்ட் லோ தான் வைக்கணும். நான் இன்னொரு மார்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சினாரியோ இது பிரேக் ஆகணும், ஒரு ரீடெஸ்ட் அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரீம், இந்த ரெண்டு ரேஞ்ச்லேருந்து டேரெக்டாக இந்த ஐடியம் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். சில டைமில் என்ன பண்ண இந்த இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ, இப்படி தான் நம்ம அதை ட்ரேடை எடுக்கணும். சில டைமில் இன்னொரு சினாரியோ நடக்கும். உங்களுக்கு யாருக்குன்னே தெரியும், இது வந்து இந்த பிளாக் வந்து டேயோட கேண்டில் லோ. இந்த பிளாக் நான் ஏற்கனவே உங்களுக்கு மார்க் பண்ணியிருந்தேன். டேயோட கேண்டில் என்ன இருக்கும், இது வந்து டே கேண்டில் லோ. உங்களுக்கு நான் இது பண்ணி காமிக்கிறேன். சில டைமில் சில சினாரிகள் நடக்கும், அது எப்படி நடக்கிறது உங்களை. இது டே கேண்டில் லோ. இப்போ மார்க்கெட் வந்து மேலே இன்னும் ஸ்வைப் பண்ணி உள்ள வைக்கல. இப்போ கேண்டில் மேலே ஸ்வைப் பண்ணி கழிச்சுன்னா டார்கெட் டேரெக்டாகவே எக்ஸ்ட்ரீம் நம்ம வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இன்னும் ஸ்வைப் பண்ணல, கேண்டில் உள்ள செல்லர்ஸ் கண்ட்ரோல் தான் இருக்குது. நேற்று உள்ள மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் கண்ட்ரோல் தான் கேண்டில் இருக்குது. இவங்க அடுத்த சினாரி என்ன செய்வாங்க அப்படின்னா, மேபி இது நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த லோ டு இந்த ஹை நீங்கள் ஃபிப்பு போட்டிங்கன்னா, மார்க்கெட் இங்கே ஃபிப்னால உடச்சதுனால பெரும்பாலும் இதை உடைக்கிறதுக்கு பெரும்பாலும் கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்படி உடச்சிட்டாங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் கொண்டு வந்துடும். அடுத்த சினாரியோ தான். இப்போ இந்த ரேஞ்சில் என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் என்ன செய்வாங்க, இது வந்து நாளைக்கு மார்னிங்கே நடக்கலாம், மண்டே மார்னிங் நடக்கலாம். மார்க்கெட்டை நல்லா அக்ரெசிவாக ஒரு சில இதில் ஒரு 4 hours இதை பிரேக் பண்ணி, இல்லை இது நாளைக்கு கூட இருக்கலாம், இல்லை ஒரு நாள் கழிச்சு கூட நடக்கலாம், டியூஸ்டே கூட நடக்கலாம். அதேமாதிரி 4 hours ஐடியம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண ஐடியாமல் ஃபஸ்ட்டு உடைப்பாங்க. உடைச்ச பிறகு ரிட்டன் ரீடெஸ்ட் போயிட்டு கரெக்டாக இங்கே கொண்டு நிப்பாட்டிடுவாங்க அடுத்த நாள் மார்னிங்கே. இது ஏன் மார்னிங்கே இங்கே கொண்டு வராங்க அப்படின்னா, மார்னிங்கே இந்த ஃபிப் வர கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு லண்டன் செக்ஷன் ஓப்பன் ஆகலையே இங்கேருந்து அக்ரெசிவ் பையர்ஸ் உள்ள என்ட்ரு ஆயிடுவாங்க. என்ட்ரு ஆகி டே கேண்டில் கரெக்டாக இங்கே உள்ளே கொண்டு க்ளோஸ் வச்சிடும். இங்கேருந்து இங்கே டே கேண்டில் ஓப்பன் ஆகிற கேண்டில், இங்கே ஓப்பன் ஆன கேண்டில் செல்லர்ஸ் கரெக்டாக இந்த ஃபிப் லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அடுத்தது டே கேண்டில் க்ளோசிங் வீச்சில் உள்ளே கொண்டு வரும். நியூயார்க் செக்ஷனில் மார்க்கெட் உள்ளே வந்து நிற்கும். அப்போது இது நம்ம எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிடுவீங்க, மார்க்கெட் ஆல்ரெடி ஃபிப்பை உடச்சிட்டு டே ஐடியத்துலேருந்து ஃபிப்பை உடச்சிட்டு இந்த ரீடெஸ்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வந்திருக்கு, அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணி உள்ளே எடுத்துட்டாங்க. ரீடெஸ்ட் வந்துட்டு மேலே போகுது ஒரு கன்ஃபர்மேஷன், இன்னொரு கன்ஃபர்மேஷன் டே கேண்டில் கீழே ஸ்வைப் பண்ணி உள்ளே கொண்டு க்ளோஸ் வச்சுட்டாங்க. அப்போ அடுத்து இப்போ எக்ஸ்டர்னல் க்ளோஸ் ஆயிடுச்சு, இன்டர்னல் க்ளோஸ் ஆனால் அடுத்தது மார்க்கெட் எக்ஸ்டர்னலுக்கு தான் போகும், எக்ஸ்டர்னல் லிக்யூரிட்டி தான் போகும். இந்த ரெண்டு சினாரியும் நடக்கும். இந்த ஃபிப்பும் டச் ஆன மாதிரி இருக்கும், அவங்க ஃபிப்பு ரேஞ்சுக்கும் வந்துட்டு போன மாதிரி இருக்கும், அதே மாதிரி டே கேண்டிலையும் உள்ள க்ளோஸ் வைக்கணும். இந்த ரெண்டு ரேஞ்சில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இதில் நீங்கள் செல் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் இந்த ஃபிப்பு வர தான் நீங்கள் வைக்கணும், அப்படின்னா இந்த ரீசெண்ட் ஐடியா டே கேண்டில் தான் இதில் க்ளோஸ் வைக்கணும். டே கேண்டில் இந்த டே கேண்டில் லோ ப்ரீவியஸ் டே கேண்டில் லோவாக அக்ரெசிவாக செல்லர்ஸ் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னாலே மார்க்கெட் கீழே எக்ஸ்ட்ரீம் வந்துடும், அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. இல்லை மறுபடியும் அவங்க ஸ்வைப் பண்ணி உள்ளே தான் கொண்டு க்ளோஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறது தான் பாசிபிள், உள்ள கீழே வர்றதுக்கு பாசிபிள் இல்லை. அப்போ மார்க்கெட் மறுபடியும் அடுத்த சினாரியோ எப்படி நடக்கும், மறுபடியும் மேலே போய்கிட்டு கீழே வரும். இப்போ இங்கே உள்ள க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னு வைங்களா, அப்போ மறுபடியும் இதில் இந்த லிக்யூரிட்டி இருக்கா இதை கண்ட் பண்ணுவாங்க, ரிட்டன் அங்கேருந்து ஒரு ரிவர்சல் 4 hours ரிவர்சல் கொடுத்து இங்கே கொண்டு வருவாங்க, எக்ஸ்ட்ரீம் கொண்டு வருவாங்க. இந்த சினாரியோ தான் நடக்கும். ஏன்னா இந்த சினாரியோவில் நீங்கள் ட்ராப் ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த டைமில் நான் இந்த சினாரியோ லாஸ்ட்டாக எதில் நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நடந்துச்சு. என்ன இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது லாஸ்ட்டாக ஒரு ஐடியா, இந்த ஐடியாத்து இந்த ஃபிப் ட்ராப் பண்ணச்சில் அவங்க என்ன வச்சுட்டாங்க, இந்த நாள் வரைக்கும் அந்த கேண்டில் ஃபிப்புக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் அதுலேருந்து ஓப்பன் ஆனோன்னா மேலே இருக்க 4 hours ஐடியத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் ரிவர்ஸில் உடனே உள்ள வந்துட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிப்புக்கு மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது, வச்சுன்னா மார்க்கெட் ஓவராலாக மேலே போகும், மேலே போயிட்டு கீழே வரும். அதனால டே கேண்டில் மேலே 4 hours பொறுத்த வரைக்கும் மேலே ஐடியத்தை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே எடுத்துகிட்டு வர்றது. அதான் இந்த டைம் இந்த இடத்துலலாம் யார் எப்படி செல்லர்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. இது வந்து மார்க்கெட்டை போனப்பறம் தான் எனக்கு புரிஞ்சு, அதை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி டியூஸ்டே இல்லை மண்டே அந்த சினாரியோ நடக்கலாம் அதில் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துலலாம் இங்கே பை ட்ரேட் போட்டவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது எந்த கன்ஃபர்மேஷனுமே இருக்காது. 4 hours கன்ஃபர்மேஷன் மட்டும் 2 ஸ்விங்கு 4 hours இது பண்ணாங்க, 15 minutes ஐடியமே கொடுத்து அவங்க ரீட்ரேஸ்க்கே போகல, அடுத்த ஸ்விங்கு டேரெக்டாகவே பிரேக் ஆகி கீழே வந்துகிட்டே தான் இருந்துச்சு இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும். ஏன்னா அந்த இடத்துல நான் பை ட்ரேட் கொடுத்துருந்தேன், உடனே அது
மார்ஜினுக்கு வந்துருச்சு. அதுக்கு காரணம் அதுதான். அந்த சார்ட்டை நம்ம ஓவராலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த சினாரிலையும் அப்படி. இப்போ இதில் நீங்கள் செல் ட்ரேடு குடிக்கீங்க, மேபி இதில் உடனே ஸ்விப் பண்ணிட்டு கூட அவங்க மேலே போகலாம். அப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி வந்தாச்சு, ஓவரால் ஃபிப் பிரேக் ஆயிடுச்சு, ரீடெஸ்ட்டுக்கு வந்துருச்சு, மறுபடியும் எக்ஸ்ட்ரீம் போகுது. இது ஓவராலாக நடக்கிற இது, இந்த சினாரியோ நடக்கும். அதனால நீங்கள் செல் ட்ரேட் எடுத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரை தான் நீங்கள் வைக்கணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ரேஞ்ச். அதுமாதிரி மண்டே நியூ இயர் செஷன் இல்லை மண்டே இந்த டே கேண்டிலுக்குள்ளேயே மார்க்கெட் நிற்குது அப்படின்னா டியூஸ்டே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இல்லை மண்டே நியூ இயர் செஷன்லேயே மார்க்கெட் ரொம்ப டீப்பாக கீழே வந்துச்சுன்னா டே கேண்டில் கண்டிப்பாக அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிச்சு நம்மளுக்கு தாராளமாக டார்கெட் இங்கே எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை மண்டே அங்கே உள்ள இந்த கேண்டிலுக்குள்ளே தான் நிற்குது, டியூஸ்டே மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவாக கீழே வந்துட்டாங்க அப்படின்னாலே பெரும்பாலும் டியூஸ்டே மத்தியானத்துக்குள்ளேயே மார்க்கெட் மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ மறுபடியும் மார்க்கெட் மேலே எக்ஸ்ட்ரீம் போயிட்டு மறுபடியும் கீழே. இந்த சினாரியோ தான் நடக்கும். இப்போ மண்டே மார்க்கெட் இப்படி இந்த 2 சினாரியோ நடக்கும். இப்போ பை ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த இதை க்ளோஸ் பண்ணிருச்சு. இந்த 4 hours இதை வந்து ஏற்கனவே எடுத்திருக்காங்க. இல்லை 1 hour ஐடியமும் இருக்கு. இந்த பிளாக் கலர் லைன் என்ன இருக்கு அரௌண்ட், இது 1 hour ஐடியம். இந்த ஐடியமும் ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கட்டு, அதுக்கு பிறகு ஒரு செல் ட்ரேட் பண்ணுங்க. டார்கெட் ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் வைக்கணும். 1 hour ஐடியம் ஃபர்ஸ்ட் அவங்க இந்த ஐடியம் எடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு செல் ட்ரேட் பார்த்து எடுத்துக்கலாம். அதேமாதிரி இது ஃபுல்லாகவே மைனர் ஸ்ட்ரக்சர் தான், மேஜர் கிடையாது. மார்க்கெட்டை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா இது ஃபுல்லாகவே மைனர் ஸ்ட்ரக்சர் தான். இது ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இருக்க ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இவ்வளவும் ஃபார்மேஷன் நடக்குது. ஏன்னா 4 ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஹவர்ஸோட ஐடியம் எங்கே இருக்குது, மேஜர் ஐடியம் நான் மேலே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதனால் மேஜர் ஐடியம் நான் மேலே 4 ஹவர்ஸ் ஐடியம் மேலே மார்க் பண்ணியிருப்பேன். என்ன இருக்குது, இதுதான் 4 ஹவர்ஸ் ஐடியம் மேலே நான் மார்க் பண்ணியிருக்கிறது தான். இந்த இம்பல்ஸ் தான் மேஜர் 4 ஹவர்ஸ் ஐடியம். அப்போ 4 ஹவர்ஸ் ஐடியமாக அது இருந்துச்சுன்னா 15 மினிட்ஸ் ஹை, அது 15 மினிட்ஸ் லோ. இது இந்த இம்பல்ஸ் தான். அப்போ மார்க்கெட் இன்னுமே 15 மினிட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ரிட்டர்ன் மறுபடியும் அது டவுன் ஆகணும் அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸோட லோவோ இல்லை 1 ஹவரோட ஐடியம் ரீசெண்ட் ஐடியமாக அவங்க க்ளோஸ் பண்ணாலும் மார்க்கெட் கீழே வரும். ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுது அப்படிங்கிற இதுக்காண்டி தான் இந்த ஐடியத்தில் இந்த இடத்துல இந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகும், எப்படிலாம் அது நடக்கலாம், நீங்கள் எப்படின்னு ட்ராப் ஆயிடக்கூடாது இந்த ரேஞ்சில். அதுக்காண்டி இந்த ரேஞ்சில் உங்களுக்கு நான் எவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது, இந்த 2 சினாரியோ நடக்கலாம் அதுக்காண்டி. இப்போ இந்த வீடியோலேயே உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்டில் இது போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.